அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்னர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல திடுக்கிடும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். இது தற்போது பேசு பொருளாக காணப்படுகின்றது. அதாவது நாட்டில் இன்னும் சில அடுத்து வரும் சில நாட்களில் இன்னும் பலர் சுட்டுக்கொலை செய்யப்படுவார்கள், அதில் நானும் இலக்கு வைக்கப்படலாம் போன்ற கருத்துக்களையும், தற்போதைய அரசு ஒரு மிலேச்சத்தனமான அரசு என்று சொல்லியும், இங்கு 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் ஒரு கையாலாகத்தனமாக இந்த அரசு செயற்படுகிறது என்று சொல்லியும், கொழும்பில் கொலைகளால் மெலிந்து காணப்படுகிறது என்று சொல்லியும், அங்கு துப்பாக்கிச் சூடுகள் அதிர்கிறது என்று சொல்லியும், வடக்கில் வாழ்வெட்டுக்கள் அதிர்கின்றது என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் திடுக்கிடும் பல தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். எனவே இந்த தகவல்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். டான் பிரியசாத் கொலையாளிகள் அடையாளம் காணப்பட்டதாக தென்படுகின்றது என்ற கருத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதாவது சர்வசாதாரணமாக டான் பிரசாத் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பின் படிகள் வழியே சர்வசாதாரணமாக கொலையாளிகள் மேலே ஏறி சென்று எந்தவித சலனமோ அச்சமோ இல்லாமல் டான் பிரியசாத்தை கொலை செய்துவிட்டு சாதாரணமாக ஓடி வந்து தமது மோட்டார் சைக்கிளில் ஏறி தப்பிச் செல்கின்றார்கள். இந்த காட்சிகளை பார்க்கின்ற போது எங்கேயோ சந்தேகங்கள் ஏற்படுகின்றன. கொலையாளிகள் எந்தவித சலனமும் இல்லாமல் சர்வசாதாரணமாக செயற்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் மாடிப்பறைகளில் ஏறி துப்பாக்கியை சுட்டுவிட்டு தப்பிச் செல்கின்ற போது அவர்களை விலத்திவிட்டு மாடிப்படியை நோக்கி வருகின்ற ஒரு சிலர் அவர்களுடைய அங்க அடையாளங்கள் முகங்களை பார்த்திருப்பார்கள். எனவே நிச்சயமாக கொலையாளிகளை அவர்கள் இனங்காட்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இது சிசிடி கேமராவின் புட்டேஜில் வெளியான காணொலிகளை அவதானிக்கும் போது தென்பட்ட விடயங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் துல்லியமாக தன்னுடைய கருத்தை கூறுகின்றார். 4 துப்பாக்கி வெட்டுக்கள் தீர்க்கப்பட்டதாக கூறினாலும் 6க்கும் மேற்பட்ட துப்பாக்கி வெட்டுக்கள் அங்கே சட்டங்கள் கேட்கின்றன. எனவே 4 துப்பாக்கி வெட்டு சட்டங்கள் என்பது ஒரு பிழையான கருத்தாக இருக்கும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இது ஒரு திட்டமிட்ட அரசியல் படுகொலையாகும். நாட்டின் பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதை தற்போது பலரும் கதைத்து கொண்டே இருக்கின்றார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பல இடங்களில் இதை குறிப்பிட்டிருக்கின்றார். பல விமர்சனங்கள் அனுராக் எதிராக அண்மையில் கிளம்பி இருக்கின்றது. அண்மையில் புதுக்கடையில் நீதிமன்றத்தில் ஹனேமுல்லே என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்படுகின்றார். நீதிமன்றத்திலே இந்த சம்பவம் நடைபெறுகின்றது. இதற்கு பின்னால் நடந்த பல சம்பவங்களை பார்க்கின்ற போது பல சந்தேகங்கள் ஏற்படுகின்றது. வர்த்தகர்கள் அதன் பின்னர் படிப்படியாக சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவங்களும் மிக வேதனையான ஒரு சம்பவமாக ஒரு வர்த்தகர் தன்னுடைய இளம் குழந்தைகளுடன் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட காட்சியும் மிக வேதனையை கொடுக்கின்றது. தொடர்ச்சியாக கொழும்பு அல்லது தென்பகுதி துப்பாக்கி சூட்டுக்களால் அதிர்ந்த வண்ணம் இருக்கின்றது. சிசிடி கேமராவை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த அல்லது அவர் காயப்பட்டிருக்கின்ற போது அவர் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்ற காட்சிகள் காணப்படுகின்றன. அந்த டான் பிரியசாத்தின் மனைவி பிள்ளைகள் கதறுகின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது மனதில் கவலை கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவர் மகிந்த கோட்ட நாமல் ஆகியோரின் கட்டளைக்கு அமைய பல கொலைகளை செய்ததாக பரவலாக சமூக ஊடகங்களில் கருத்து வெளியிடப்பட்டு வருகின்றவை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான கட்டளை இட்டவர்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் சுகபோக வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த கட்டளையை நிறைவேற்றிய இந்த கொலையாளி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். இதன் பின்னர் இவருடைய குழந்தைகளும் மனைவிகளும் கண்ணீர் விட்டிருப்பார்கள். கண்ணீர் விடுகின்ற காட்சி கவலையாக இருக்கின்றது. ஆனால் டான் பிரியசாத் எத்தனையோ பல கொலைகளை செய்திருக்கின்ற போது அவர்களுக்கு எத்தனை மனைவிமார் எத்தனை குழந்தைகள் கண்ணீர் விட்டிருப்பார்கள். இலங்கை மக்கள் அனுராவை தெரிவு செய்தார்கள். இதே மக்கள் தான் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இதன் பின்னர் நாட்டில் மிலேச்சத்தனமான ஒரு அரசாங்கம் செயற்படுகின்றது என்று கடுமையான குற்றச்சாட்டை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்வைக்கின்றார்.
முழு நாட்டு மக்களும் பெரிதாக எதிர்பார்த்திருந்துதான் இந்த தேர்தல்களில் இவர்களை நம்பி பாராளுமன்றத்துக்கோ அல்லது ஜனாதிபதியாகவோ ஆக்கியிருக்கின்றார்கள். இளம் சமூகத்தினர் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இவர்களுக்கான வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய எந்த எதிர்பார்ப்பும் நிறைவு செய்யப்படவில்லை. அதை நிறைவேற்றவும் இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை. குறிப்பாக தமிழ் மக்களிடையே காணப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. இறுதி யுத்தத்தில் காணாமல் போன பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கான முடிவுகள் இன்னும் எட்டப்படவில்லை. பல்லாயிரக்கணக்கான நாட்களை தாண்டி காணாமல் போனவர்களுடைய முதிய பெற்றோர்கள் தொடர்ந்தும் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த போராட்டத்தை மேற்கொள்கின்ற முதியோர்கள் கூட இறந்து போகின்றார்கள். இதைவிட இறுதி யுத்தத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட இறுதி யுத்த குற்றம் தொடர்பான சர்வதேச விசாரணைகளுக்கு இலங்கை அரசாங்கம் எந்தவித ஆலோசனைகளையோ எந்தவித ஆதரவையோ வழங்கவில்லை. மாறாக உள்ளக பொறிமுறையின் ஊடாக விசாரணை நடத்தப்படும் என்ற பசப்பு வார்த்தைகளை தொடர்ச்சியாக ஆளும் ஆட்சியாளர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். இதைவிட அரசியல் கைதிகள் பல தசாப்தங்களாக இலங்கையினுடைய அரசாங்கத்தின் சிறைச்சாலைகளில் எந்தவித குற்றங்களும் இல்லாமல் அரசியல் கைதிகள் என்ற போர்வையில் பல நூற்றுக்கணக்கான எமது தமிழ் உறவுகள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான விடுதலை பற்றி எந்த கரிசனையும் அனுராக்கு இல்லை. எனவே இவை சம்பந்தமாக இளம் சமூகத்தினர் மிகுந்த வேதனையிலும் நொந்தும் காணப்படுகின்றார்கள். அன்றாக அளிக்கப்பட்ட வாக்குகள் வீண் என்ற ஒரு தோரணையில் தற்போதைய இளம் சமூகத்தினர் காணப்படுகின்றார்கள். இதற்கு மாறாக சிங்கள பிரதேசங்களில் நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற போது சிங்கள பிரதேசங்களில் உள்ள மூத்த உறுப்பினர்கள் முதியோர்கள் அனுராகுமார திசாநாயக்கா தேர்தலில் இந்த தேர்தல் பரப்புரைகளில் மேற்கொள்கின்ற போது தீர்க்க தரிசனமாக சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது அனுராகுமார திசாநாயக்கா ஆட்சி அமைப்பாளர்களாக இருந்தால் இலங்கையினுடைய ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படும் என்ற கருத்தை சிங்கள மூத்த உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். மாறாக அனுராகுமார திசாநாயக்கா மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி தனது பகைகளை தீர்த்து கொள்வது போன்ற செயற்பாடுகளில் இறங்கி இருப்பதாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக பட்டளந்தை படுகொலை. பட்டளந்தையில் மிக மிக பல தசாப்தங்களுக்கு முன்னர் ஏவிபி இளைஞர்களை கைது செய்து கொண்டு வந்து அங்கு சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டதாக காணப்படுகின்றது. என்பிபி அரசாங்கத்தின் ஆரம்ப தோற்றுவாயாக ஏவிபி காணப்படுகின்றது. ஏவிபி பல கிளர்ச்சிகளை மேற்கொண்ட போது அந்த கிளர்ச்சிகளை இரும்பு கரங்கொண்டு அடக்குவதற்காக முன்னைய அரசியல்வாதிகள் முன்னைய ஜனாதிபதிகள் அந்த சிங்கள இளைஞர்களை கைது செய்து பட்டளந்தை போன்ற முகாம்களில் சித்திரவதை செய்து அவர்களை சுட்டு பொது வீதிகளில் போட்டும் கொடூரமான கொலைகளை செய்திருக்கின்றார்கள். இவற்றை பழிவாங்கும் முகமாகத்தான் பட்டளந்தை விசாரணைகளை அன்றா எடுத்து கையாள்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவற்றை படம் போட்டு காட்டுவதில் அன்றா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதான ஒரு தோற்றப்பாடு காட்டப்படுகின்றது. ஆனால் சிங்கள மக்கள் முதிய குடிமக்கள் இதற்கு மாறான கருத்தை அவர்கள் முன்கூட்டியே ஒரு தீர்க்க தரிசன பார்வையில் தேர்வு செய்திருக்கின்றார்கள். அதாவது என்பிபி அரசாங்கம் வருமானில் நாட்டின் முற்றுமுழுதாக ஜனநாயகம் அளிக்கப்படும் என்று சொல்லி அவர்கள் முன்கூட்டியே கட்டியம் கூறியிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பின்வரும் கருத்துக்களை காட்டமாக தெரிவிக்கின்றார். நீதிமன்றங்களுக்கு வேலை இருக்காது, இவர்களே நேரடியாக நீதிமன்றங்களில் வேலை செய்வார்கள் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெளிவாக சில கருத்துக்களை வெளியிட்டு இருக்கின்றார். இது 150 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசாங்கமாகும். இந்த அரசாங்கம் நாட்டை தற்போது ஆண்டு வருகின்றது. இந்த அரசின் ஆட்சியில் நாடு துப்பாக்கி சூட்டுக்களால் மலிந்து காணப்படுகின்றது. இது எத்தனையாவது துப்பாக்கி சூடு என்று சொல்லி எண்ண முடியாத அளவுக்கு நிலைமை காணப்படுகின்றது. இது எத்தனையாவது கொலை என்று சொல்லியும் எண்ண முடியாத அளவுக்கு நிலைமை காணப்படுகின்றது. இங்கு யாருமே யாருக்கும் தீர்ப்பு சொல்வதில்லை, துப்பாக்கிகளால் தீர்ப்புகள் வழங்குகின்றன என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகுந்த மனவேதனையை காட்டுகின்றார். இவ்வாறான அரசியல் கொலைகள் எங்கு போய் முடியும் என்று எவராலும் கூற முடியாது காணப்படுகின்றது. டான் பிரியசாத்தை பொறுத்தவரை அவர் ஒரு கொலையாளி. அவர் பல்வேறு குற்றங்களை செய்தவர். பல்வேறு குற்றச் செயல்களுக்காக நீதிமன்றங்களில் ஏறி சாட்சியம் அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர். டான் பிரசாத்துக்கு பின்னால் பல முக்கிய புள்ளிகள் காணப்படுகின்றன. டான் பிரசாத்துக்கு முன்னால் இலங்கை முன்னாள் ஜனாதிபதிமார் சிலர் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராசபக்ச, நாமல் ராஜபக்ச போன்றோர் இவருக்கு பின்னால் இருப்பதாக கருத்துக்கள் தற்போது ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இவர்களுடைய கட்டளையைத்தான் நிறைவேற்றி வந்தவர் தான் டான் பிரியசாத் என்று சொல்லப்படுகின்றது. எனவே சுட்டுக்கொலை செய்த அந்த டான் பிரசாத் தொடர்பாக பல சந்தேகங்கள், கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுகின்றது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கருத்து வெளியிட்டு இருக்கின்றார். பல பெரிய முக்கிய புள்ளிகளை காப்பாற்றுவதற்காக யாரைக்கோ காப்பாற்றுவதற்காக செய்யப்பட்டதுதான் இந்த டான் பிரியசாத்துக்கு மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவமாகும். கொலை செய்ய ஓனர் கட்டளை இட்டவர்களை காப்பாற்றவே இந்த கொலை நடைபெற்றிருக்கின்றது. அதாவது சாட்சியமாக இருக்கின்ற இந்த டான் பிரியசாத் என்பவரை அழிக்கும் வேலை, அதாவது சாட்சியங்களை அழிக்கும் வேலையாகத்தான் இது காணப்படுகின்றது. டான் பிரியசாத்தும் ஒரு காலத்தில் நீதிமன்றத்தில் நேரி தனக்கு இவ்வாறான கட்டளைகளை பிறப்பித்தவர்கள் யார் என்று சொல்லி சாட்சியம் கூறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அது பலருக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என்ற காரணத்துக்காக சிலர், அதாவது இரண்டு பக்கமும் காப்பாற்ற வந்தவனும் அழிப்பவனும் சேர்ந்து செய்கின்ற ஒரு நாடகமாக, ஒரு கூத்தாகத்தான் இந்த விடயங்கள் பார்க்கப்படுகின்றன. எனவே குற்றவாளிகள் பாதுகாப்பாக இருக்க எங்கேயோ இருந்தவன் ஒருவன் கொலை செய்யப்படுகின்றார்கள். நான் நீதிமன்றத்தில் பிள்ளையானை சந்திக்கப் போகின்றேன், சந்திக்கலாமா என்று ரணில் விக்ரமசிங்கே கேட்கும் அளவுக்கு இந்த நாட்டினுடைய நிர்வாகங்களும் அரசியல் செயற்பாடுகளும் ஆட்சியும் காணப்படுகிறது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் காரி உமிழ்கின்றார். பெரும் குற்றவாளிகள் தப்பி உள்ளார்கள். அந்த குற்றவாளிகளினுடைய ஓடர்களை நிறைவேற்றியவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். பெரும் புள்ளிகளை காப்பாற்ற அடியாட்கள் தற்போது நீதிமன்றத்தில் ஏறி அவர்களுக்கு எதிராக சாட்சிகள் கூறும் என்ற அச்சம் காரணமாக இரண்டு பக்கமும் காப்பாற்றுவதற்கு வந்தவரும் பழைய கொலைகாரர்களை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு அரசியல் சித்து விளையாட்டாக இந்த விளையாட்டு காணப்படுகின்றது. இங்கு முக்கிய அடிப்படை, அரசுக்கும் இதில் பங்கு இருக்கிறதா அல்லது அரசாங்கம் தெரிந்தும் அரசாங்கம் போலீஸை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றதா என்ற சந்தேகம் எழுவதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். அரசாங்கம் கொலைகளை செய்த இந்த அரசாங்கம் பல கொலைகளை செய்த அரசாங்கம் என்று சுட்டிக்காட்டுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இவர்களிடம் நீதி நேர்மை எங்கே இருக்கப் போகிறது? யார் இவர்களிடம் நீதி நேர்மையை எதிர்பார்க்க முடியாது? யாரும் இவர்களிடம் நீதியையும் நேர்மையையும் எதிர்பார்க்க முடியாது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனது மனக்குறைகளை வெளிப்படுத்துகின்றார். ஆக ஒரு மிகவும் கொடூரமான மிலேச்சத்தனமான ஆட்சி தான் தற்போது இடம்பெறுகின்றது. நான் நினைக்கிறேன், நியாயமான அரசியல்வாதிகளால் இனி இந்த நாட்டில் எதுவும் செய்ய முடியாது. 2006ஆம் ஆண்டுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் காணப்பட்டன. அப்பாவி மக்கள் வகை தொகையின்றி சுட்டு கொலை செய்யப்பட்டவர்கள். வன்னி பெருநிலப்பரப்பில் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒன்றும் அறியாத அப்பாவி பொதுமக்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டனர். ஒரு நாளைக்கு 5 பேர் என்ற வீதத்தில் சுட்டு கொலை செய்யப்பட்டனர். எனவே இந்த சம்பவம் மீண்டும் தொடர சந்தர்ப்பம் இருக்கிறதாகவும், வடக்கில் வாழ்வெட்டுக்களால் அதிர்கின்றது என்று சொல்லியும் தெற்கில் துப்பாக்கிச் சூட்டுக்களால் அதிர்கின்றது என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனது நியாயமான கருத்தை இங்கு வெளிப்படுத்துகின்றார். இப்பொழுது அரசியல் செய்வதற்கு யாராலும் முடியாது. மிகவும் ஒரு கஷ்டமான காலப்பகுதிக்குள் நாங்கள் அரசியல் செய்ய வந்திருக்கின்றோம் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னை நொந்து கொள்கின்றார். நான் நினைக்கிறேன், நான் இப்போவும் சொல்கின்றேன், என்பிபி அரசாங்கம் என்னை பழிவாங்கும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்பிபிக்கு நான் தான் ஒரு மிகப்பெரிய தலையடியாக இருக்கின்றேன். தேர்தல் ஆணைக்குழு எமக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தென்நீதிமன்ற தீர்ப்பும் எமக்கு பாதகமாக அமைந்தது என்று சொல்லி தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகின்றார். இனிவரும் காலங்களில் இன்னும் பலர் கொழும்பு தெற்கு பகுதியில் இன்னும் பலர் சுட்டு கொல்லப்படுகின்றார்கள். அதில் சந்தேகம் இல்லை. அதில் நான் கூட இடம் பெறலாம். எனது சாவுக்கு குறிப்பிட்ட இவர்கள் தான் காரணம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பகுதியை சுட்டி காட்டுகின்றார். எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய இந்த கருத்துக்கள் இனிவரும் நாட்களில் எதிர்பார்க்கலாமா அல்லது எதிர்பார்க்க முடியாதா? அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை மாற்றுமா? அதாவது மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை
எங்கே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அனுரா அரசாங்கம் தன்னுடைய மாற்றத்தை சரியான இடத்தில் கொண்டு வருமா, இனிவரும் காலங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும்.